ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸு மெயினாக வந்து நோட்ஸ் மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஷார்ட் நோட்ஸு நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரு 30 பேஜ் கண்டென்ட்டை ஒரு 2-3 பேஜுக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி நான் கொடுக்குறது தான் என்னோடய மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கான ரிவைஸ்டு ஸ்கெட்யூல். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்கெட்யூல் கொடுக்குறேன். மொத்தம் 15 வாரம் 75 நாள். ஸோ வாரத்துக்கு 5 நாள் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். எல்லாமே ஃப்ரீ நோட்ஸ் தான். பொது தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூட் டெய்லி கவர் ஆகும். அதுக்கான வீக் ஸ்கெட்யூல் ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பேஜ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா டெய்லி வந்து தமிழில் என்னென்ன கவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயல் வாரியாக கொடுத்துருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கெட்யூல் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா, பொது தமிழ் வந்து இயல் வாரியாக போகும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இயலுங்கிறத கனெக்ட் பண்ணி நான் முடிப்பேன். ஸோ அந்த இயலுக்கான நோட்ஸை வந்து ஃப்ரீ நோட்ஸை வந்துட்டு நான் யூடியூப் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறது பழைய புக்கில் உள்ளது கவர் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு புது புக்கில் இருக்கிறத லைன் பை லைன் நான் கவர் பண்ணி கொடுப்பேன். பழைய புக்கில் இருக்கிறத இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கு இதோடு சேர்ந்து சைமல்டேனியஸாக பழைய புக்கில் இருக்கிற ஒரு சில சின்ன சின்ன கண்டென்ட்டை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அந்த அப்ஜெக்டிவில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ பழைய புக்கில் வந்து செலக்ட் பண்ணி நான் கொடுப்பேன். புது புக்கில் இருக்கிறது லைனாக போகும். ஏன்னா புது புக்கில் இருக்கிறது எந்த லைனும் நம்ம விட முடியாது, எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். ஸோ அதனால் 6th to 10th 11th 12th எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பேன். அது கூட சேர்ந்து பழைய புக்கும் சைமல்டேனியஸாக போகும். இதுதான் பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் 2 வாரம், 6th 2 வாரம், ஒரு நாளைக்கு ஒரு இயலுங்கும் போது மொத்தம் 9 இயல் இருக்கும். ஸோ மொதல் வாரம் 5 இயல், அதுக்கு அடுத்த வாரம் 4 இயல், அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் பார்த்திங்கன்னா மொத்த புக்குக்கும் ரிவிஷன். ஸோ அந்த மாதிரி. அடுத்து 7th பார்த்திங்கன்னா பொது தமிழுக்கு 2 வாரம், 8th 2 வாரம், அடுத்து 9th இது எல்லாத்துலேயுமே நான் கொடுக்கும்போது அந்த பிடிஎஃப்பில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் பழைய புத்தகத்தில் இருக்கிற இலக்கண பகுதியும் ஆட் ஆகி வரும். அடுத்து 10th 2 வாரம், 11th 12th ஒவ்வொரு வாரம். அதுக்கடுத்து இப்படி கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில டாபிக் மிஸ் ஆகும். ஸோ அந்த டாப்பிக்கை எல்லாம் சேர்ந்து ஒரு 2 வாரம் அலாட் பண்ணியிருக்கேன். பழைய புக்கில் மிஸ் ஆகிற டாப்பிக்கும் பேலன்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி. அதுக்கடுத்து 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ் 15th வீக்கில். ஸோ இதுதான் ஓவராலாக பிளானு. ஸோ வீக் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மண்டே வீக் 1 ஸ்டார்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு டிசம்பர் 23 to 29. அப்போ டிசம்பர் 23 டே 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6th பருவம் 1 இயல் 1 பழைய புத்தகம். அடுத்து 2 பார்த்திங்கன்னா 6th பருவம் 1 இயல் 2, அது கூட சேர்ந்து பழைய புத்தகத்தில் உள்ள இலக்கண பகுதி ஒரு சின்ன பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெய்லி கவர் ஆகும். ஸோ 6th ஃபுல்லாகவுமே ஃபஸ்ட் 2 வீக் முடியும். அதுக்கப்புறமா 7th ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 8th 9th. ஸோ இந்த கொடுக்குறது எல்லாமே வந்து இலக்கணம், இப்போ இருக்கிற நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இலக்கண பகுதிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். மொழி திறன் பயிற்சிக்குள்ள கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமா புக் பேக் கொஸ்டின் எல்லாத்துக்குமான ஆன்சரையும் நான் அதில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் தனியாக உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நோட்ஸை பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் இருந்தால் புக்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் புக்கை படிச்சுட்டு நோட்ஸை பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாப்பிக்கு. ஸோ இது குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி, அரசியலமைப்பு, அடுத்து நேஷ்னல் மூமெண்ட்டு, அடுத்து யூனிட் 6, அதாவது முன்னாடி யூனிட் 8 இருக்குது, இப்போ யூனிட் 6. அதுக்கப்புறமா நடப்பு நிகழ்வுகள், எக்கானமி, புவியியல், திருப்பி 2 எக்கானமி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி லைனாக கவர் ஆகும். அந்தந்த வாரம் கொடுக்கும்போது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பிடிஎஃப் நோட்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஆல்ரெடி நான் மொத்தம் பாலிட்டி 5 வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கீழே போய் பாருங்கள், பிடிஎஃப் பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே ஆர்டரில் தான் நானும் கொண்டு போவேன். ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு டாப்பிக்கை 2 வாரமாக ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணுவேன். ஆல்ரெடி பழைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நான் வந்து சேனலில் வந்துட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். பிடிஎஃப்பும் இருக்குது. ஒரு 50 கொஷின், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 கொஷின் கேட்டதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக இருக்கும். இது வீக்லி உங்களுக்கு வீடியோஸ் வரும் ஆப்டிடியூட் பொறுத்தளவுக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக. ஸோ ஒரே சைமல்டேனியஸாக இது வந்து முடிஞ்ச லெவலில் பிளானை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கிறிஸ்பாக ஷார்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுமோ கொடுத்துருக்கேன். அனலைஸ் பண்ணிவிட்டு
ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் நான் கொடுக்க போகிறதெல்லாம் ஃப்ரீ நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் பொறுத்தளவுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கும் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் மேக் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீன்னு சொல்கிறனால சிலர் வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இல்லாட்டி நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னோடய PDF அக்சஸ் பண்ணி படிக்கிறனால அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம சும்மா கொடுக்குறோங்கிறனால ஏனோ தானோ கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு, ஏன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இது ஆக்சுவலாக பார்த்தா நான் காஸ்ட்டு எதுவும் நான் கொடுக்கல. பட் ஆனால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது எனக்கு நல்லா புரியுது. அதை நான் மதிக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவில் பெஸ்ட்டாக என்னோடய நோட்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அந்த நோட்ஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கும் நோட்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணுறதுக்கும் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கான்ஃபிடென்ட் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும், கவர் பண்ணுறதும் ஈஸியாக, கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. நான் முடிஞ்ச லெவலில் எஃபர்ட் எடுத்து நான் எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். மொத்தம் 15 வாரம், April 6 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே முடித்து கொடுக்குற நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவுக்கும் நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ அதை படித்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் என்னோடய ப்ரீவியஸ் நோட்ஸ் இருக்கும், நான் மேக் பண்ணி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அந்த ஃபார்மெட்டில் தான் நோட்ஸ் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுமோ, எந்த யூடியூப் சேனல் கனெக்ட் ஆகுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் செல்ஃபாக படிக்கணும், எனக்கு பிளான் இருக்குன்னா நீங்கள் ஓனாக படிச்சுக்கோங்க. இந்த ஸ்கெடியூலை டவுன்லோட் பண்ணி கொடு. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மண்டேலேருந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.